குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கமலுக்காக அந்த வெளிநாட்டிலேருந்து அந்த மேக்கப் நிபுணர் வந்திருந்தார். அவரை வச்சு இங்கே ஒரு 25 மேக்கப் மேனுக்கு சத்யா ஸ்டுடியோவில் ஒரு ஒர்க் ஷாப் இவர் செலவில் நடத்தினார். ஒரு வாரம் அவங்களுக்கெல்லாம் எப்படி பிளட் கலர் எப்படி வரணும், ஊண்டு எப்படி போடணும், ப்ராஸ்தட்டிக் மேக்கப்னா என்ன, ஹவு டு டூங்கிறத அவரை விட்டு கற்றுக் கொடுக்க வச்சு இவர் சொந்த செலவில் ஒரு வாரம் மேக்கப் ஒர்க் ஷாப் நடத்தினார். நான் தான் கூட இருந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணேன். இளையராஜா வந்து சினிமாவில் அன்னக்கிளி கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் ரெடி பண்ணார். என்னுடைய பிரதர் டாக்டர் எஸ்வி ரமணனோட ஸ்டூடியோவில் ஒரு 10 பாட்டு ரெக்கார்ட் பண்ணார். அதெல்லாம் அமர் தான் எழுதினார் அந்த பாட்டெல்லாம். அந்த 10 பாட்டுக்கு நான் தான் ட்ரம்ஸ் வச்சேன் ரெக்கார்டிங்க்கு. அப்போ இருந்து எனக்கு அமர் ரொம்ப நல்லா தெரியும். அமரும் நானும் சேர்ந்து ஆங்கரிங் நிறையா பண்ணியிருக்கோம், வெளியிலலாம் பண்ணியிருக்கோம், மற்ற ஷோஸ் எல்லாம் ஆங்கர் பண்ணியிருக்கோம். அமரும் நானும் ரொம்ப கலாட்டாலாம் பண்ணிப்போம். அமர் கோச்சிக்க மாட்டார், ரொம்ப ஸ்போர்ட்டிவ். அதனால் அவருக்கு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. ஒரு வாட்டி வந்தார் ஸ்டேஜுக்கு, எனக்கு ஒரு மாலையை போட்டார். மாலையை போட்டு பாக்கெட்லேருந்து காசு எடுத்து ராம்ஜி நீங்கள் மாலைக்கு பணம் கொடுத்தீங்களே அதில் இருந்தாங்க மீதி 20 ரூபா அப்படின்னு கொடுத்து இறங்கிட்டார். நீங்க கமல் சார் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கீங்க, நிறைய டிவி ஷோஸ் நிறைய பண்ணி. கமல் சாரோடையும் நான் வந்து 54 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். டிவியில் நிறைய ஆரம்பகால தூர்தர்ஷனில் பண்ணியிருக்கேன். அவர் வந்து அரங்கேற்றம், நாட் சினிமா அரங்கேற்றம், பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ணார். சரி சரி, ஓகே. அப்போது எல்டாம்ஸ் ரோட்டில் ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து அதோட பிரிண்டிங்க்கு வந்திருந்தார். நான் அப்போது மயிலாப்பூரில் பக்கத்தில் தான் இருந்தேன். நான் ஒரு சைக்கிளில் அப்போது நான் என்னுடைய பிரிண்டிங் ஒர்க்கெலாம் அங்கே தான் பண்ணுவேன். அந்த ப்ரெஸ்ஸில் முதல்ல அவரை மீட் பண்ணேன். அதாவது ஒரு குழந்தைய நட்சத்திரமாக இருந்து முடிந்து ஹீரோ ஆகலை, அந்த நடுவில் இருந்த ஒரு அந்த பட்டிங் இன்டரிம் பீரியடு. அப்போ இருந்து ஃப்ரெண்டு. அப்போ நாங்கள்லாம் ஈவினிங் அங்கே சாம்கோன்னு ஒரு ஹோட்டல் உண்டு, அந்த இடத்த போய் இடித்து காவேரி ஹாஸ்பிட்டல் ஆகிடுச்சு. சாம்கோக்காரன் ஷிஃப்ட் பண்ணி ஆப்போசிட் சைடுக்கு போயிட்டான். அங்கே வந்து நாங்கள் எல்லாம் மீட் பண்ணி சாயந்தரம் டீ குடிப்போம். பாதி பேர்கிட்ட காசு இருக்காது, உங்கள்கிட்ட எவ்வளோடா இருக்குது உங்கள்கிட்ட எவ்வளோடா இருக்குன்னு வாங்கி ஷேர் பண்ணி போட்டு டீ குடிப்போம். அதை வந்து நாங்கள் பிற்காலத்தில் மறுபடியும் அவர் வந்து ஏதோ ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அதை ரீஇனாக்ட் பண்ணி சந்தான பாரதி, கிரேசி மோகன், நான் அந்த டீம் அப்பவே இருந்துச்சு. அதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் வந்து போவாங்க. ஓ சரி சரி. அப்போ நிறைய அவர்கள் லிட்ரரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், எழுத்தாளர்கள் கமலுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு உண்டு. அவங்கெல்லாம் வந்து போவாங்க. அதில் காசு இருக்கணுமே, ஹோட்டலுக்கு போய் டீ குடிக்கிறது போனால் அதுக்கு பணம் வேணுமே, எங்களுக்குலாம் வரும்படி கிடையாது யாருக்குமே. ஸோ ஒரு நாள் நான் போவேன், அப்புறம் இன்னொரு நாள் வேறு ஒருத்தவங்க வருவாங்க. பட் வயசானவங்களாம் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி அங்கே நாங்கள் டீ குடித்து ஒரு ஷூட்டிங் எடுத்து அந்த ஒரு இன்டர்வியூவில் போட்டார் அவரை பின்னாடி. அந்த பீரியட்லேருந்து தெரியும். அவரை ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்சது பிகாஸ் ஆஃப் மை நெவ்யூ, என் மருமா, எங்கள் அக்கா பிள்ளை, டான்ஸ் மாஸ்டர் ரகுராம். இஸ் ஆல்சோ நோ மோர். ரகுவும் அவரும் எக்கச்சக்க படம் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசனுடைய ஆரம்ப கால ஹிட்ஸ் அத்தனையும் வந்து ரகுராம் தான் டான்ஸ் மாஸ்டர். ரகுவுக்கு ரொம்ப க்ளோஸ். ரகு மூலமாக இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் ஹிம். அந்த நெருக்கம் தான் நீங்கள் ராஜபார்வையில் சின்ன கேரக்டர், ராஜபார்வையில் ஓப்பனிங். சரி, அதை பயங்கர நார் அடிச்சுட்டு எடுத்தார். நான் ட்ரம்ஸ் வாசிப்பேங்கிறதுனால ராஜபார்வையில் ஒரு பிரமாதமான இன்ட்ரொடக்ஷன் சீனா. ஓகே. அவ்வளோ கவித்துவமாக ஒரு சீன் யாராலையுமே வைக்க முடியாது கமலை தவிர. கமல் அப்படிங்கிறவர் வந்து பிளைண்ட் வயலினிஸ்ட். ஒரு பிளைண்ட் வயலினிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு யார் எப்படி பண்ணுவாங்க? வயலின் எடுத்துன்னு வரும்போது தடுக்கி விழுவார், இல்லை வயலினில் வந்து தடவுவார், டியூன் பண்ண தெரியாது, கீழே விழுந்துடும் வயலின், இப்படி தானே பண்ணுவாங்க. ஆமாம். ஒரு ரீரெக்கார்டிங் படத்தோடைய டைட்டில் ரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் ஆரம்பிக்கும். நான் ரோட்டோ டாம்ஸ்னு அப்போ ஒரு வாத்தியம் ஒரு 2 தான் இருந்தது சென்னையில், நான் ஒன்று வச்சிருந்தேன். ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக அவ்வளோ பெருசிருக்கும். அதில் நான் ஒரு ஓப்பனிங் பீஸ் வாசிப்பேன். ஜிகே வெங்கடேஷ் அண்ட் கங்கை அமரன் மியூசிக் டைரக்டர்ஸாக நடிப்பாங்க. அதில் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணி என்னோட ஒரு சின்ன ட்ரம் சோலோ முடிஞ்ச உடனே ஒரு வயலின் ரன்ஸு தரதான ஒரு வயலின் ரன்ஸ் வரும். அதுக்கு ஷார்ட் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, முன்னாடி வயலினிஸ்ட்டுக்கு பின்னாடியிலேருந்து ஷார்ட்டு. ஓகே. ஃபுல்லாக எல்லோரும் அந்த பக்கம் பார்த்து வயலின் வாசிச்சிருப்பாங்க, ஸ்க்ரீனை பார்த்து. முன்னாடி எல்லோரும் முன்னாடி நோட்டேஷன் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த நோட்டேஷன் ஸ்டாண்டில் நோட்ஸ் எழுதியிருக்கும். எல்லாம் அந்த நோட்ஸை பார்த்து வாசிச்சு வருவாங்க. ட்ராலி அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் கமல்கிட்ட வந்து ட்ராலி நிற்கும். அவரோட நோட்டேஷன் ஸ்டாண்ட் மாத்திரம் காலியாக இருக்கும், கண்ணு தெரியாது. அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் கண்ணு தெரியாது அப்படின்லாம் அப்படி ஒரு ஷார்ட்டில் சொல்லிட்டு போயிடுவார். அந்த ஓப்பனிங் சீன்லாம் நான் நடித்தேன்.
அது திரு கமல் அவர்களுடைய முதல் திரைப்படம். அவர் தயாரித்த முதல் திரைப்படம் ஹாசன் பிரதர்ஸ்னு அப்போ அந்த கம்பெனி பேர். அவருடைய 100வது திரைப்படம் அது. அவங்க பிரதர்ஸுக்கு முதல் திரைப்படம். ஆமா. தயாரிப்புக்கு முதல் படம், நடிச்ச 100வது படம். ஆமாம். ஆமா. ராஜ்கமல் ஃபிலிம்ஸுங்கிறது அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க. அந்த படத்தில் ஓப்பனிங் சீன் நடித்தேன். அப்புறம் அந்த படம்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்கேயோ ஒரு இதில் வந்து ஸ்டேஜில் சொல்லிட்டாரு, நல்ல படம் எடுத்தேங்க ராஜபார்வன், எல்லாரும் பிரமாதம்னாங்க. ஃபஸ்ட்டு சீனில் இந்த ஆள் நடிக்க வச்ச படம் ஊற்றிக்கிட்டேன். அது வந்து இப்போ படத்தை விட பெரிய நியூஸ் ஆகி போகிற இடத்துல என்ன சார் கமல் சார் இப்படி பண்ணிக்கலப்பா, ஐயோ அவருக்கு நக்கலுக்கு சொல்கிறாரியா, நீங்களும் சீரியஸாக இருந்துட்டாரு. பட் வி ஹேவ் அ வெரி குட் ரிலேஷன் ஈவன் நவ். ஸோ ராஜபார்வை படத்துக்கு அவர் என்னை மாட்டி விட்டார். ரொம்ப நாளைக்கு நல்ல வேலை ஃபேன்ஸ் எல்லாம் அடிக்கலாம் இல்லைன்னு. பட் வாட் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் சார். ரொம்ப பிரமாதமான படம். நீங்கள் அவ்வை சண்முகி அப்போ அவரோட இருந்திருக்கீங்க. அந்த மேக்கப்புக்காக ஒரு இதெல்லாம் நடத்தினப்போ நீங்கள் கூட இருந்தீங்க? இல்லை சார், அவ்வை சண்முகியோட ஹிந்தி வெர்ஷன் சாச்சி சார் தொம்பிஸ் நான் நடிச்சிருக்கேன். ஓ. தமிழில் வந்து ரமேஷ் கண்ணா பண்ண ரோல். அது அவர் ஒரு டேரக்டராக வருவார். ஒரே ஒரு சீன் நடிச்சிருக்கேன். அப்போ வந்து அவ்வை சண்முகி முடித்து மருதநாயகம் ஆரம்பிக்கும் போது கமலுக்காக அந்த வெளிநாட்டிலேருந்து அந்த மேக்கப் நிபுணர் வந்திருந்தார். அவரை வச்சு இங்கே ஒரு 25 மேக்கப் மேனுக்கு சத்யா ஸ்டுடியோவில் ஒரு ஒர்க் ஷாப் இவர் செலவில் நடத்தினார். ஒரு வாரம் அவங்களுக்கெல்லாம் எப்படி பிளட் கலர் எப்படி வரணும், ஊண்டு எப்படி போடணும், ப்ராஸ்தட்டிக் மேக்கப்னா என்ன, ஹவு டு டூங்கிறத அவரை விட்டு கற்றுக் கொடுக்க வச்சு இவர் சொந்த செலவில் ஒரு வாரம் மேக்கப் ஒர்க் ஷாப் நடத்தினார். நான் தான் கூட இருந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணேன். கமல் அளவுக்கு நீங்கள் ரஜினி சாரோட அழகாக பழகினது இல்லையா சார்? நல்லா தெரியும், அதிகமாக பழகினதில்லை. அந்த படம் உருவங்கள் இருக்காரு. ஆக்சுவலி இஸ் டிஸ்டன்ட்லி ரிலேட்டட் டு மீ. ஓ. எங்கள் அண்ணாவோட பொண்ணு இப்போ அனிருத்தோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஆமாம், அவங்க வந்து ஷீ இஸ் மேரிட் டு மிஸ்ஸஸ் ரஜினிகாந்த் பிரதர். ஸோ இஸ் ஆக்சுவலி ரிலேட்டட். பட் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸை பார்க்கும்போது ரொம்ப கர்டேஸாக பேசுவார் வருவார். பட் நான் ரொம்ப க்ளோஸாக பழக்கம் கிடையாது. ஆனால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சார் சினிமாவில் ஃபுல் இன்வால்மெண்ட் காட்டல. நடிச்சிருக்கீங்க, தயாரிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் பாதியில் எனக்கு தெரியாது சார். சரி, என்ன ப்ராப்ளம்னா மற்றவங்க மாதிரி நான் வந்து ரொம்ப பிரீத்திக்க விரும்பல. எனக்கு சினிமா தெரியாது. சரி, உங்களுக்கு சில விஷயங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு பண்ண தெரியும், புரியுது இல்லையா? எனக்கு ஸ்டேஜ் தெரியும், எனக்கு சினிமா தெரியாது. டெலிவிஷன் தெரியும். டெலிவிஷன்லேயும் நான் வந்து சீரியல்லாம் எடுத்ததே கிடையாது. டெலிவிஷன் நான் ஃபிக்ஷன். நான் பண்ணியிருக்கிற ஷோஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ராஜ் டிஜிட்டல் எல்லாத்துலேயும் பல சேனல்களில். தூர்தர்ஷனில் தான் நான் ஆரம்பித்தேன். தூர்தர்ஷனில் தான் நான் டிவி வந்து என்னோடய கரியர் ஆரம்பித்தேன். 1975 15 ஆகஸ்ட் தூர்தர்ஷன் இனாகரேட் ஆச்சு. 17 ஆகஸ்ட் நான் என்னுடைய முதல் ப்ரோக்ராம் தூர்தர்ஷனில் பண்ணேன். அதுலேருந்து ஒரு 2 வருஷம் கண்டினியூஸாக தூர்தர்ஷனில் மலரும் நினைவுகள், அது இது, தமிழ் குவிஸு, அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம். அது கூட எங்கள் அம்மாவோட கிராமத்துலேருந்து ஒருத்தர் வந்தார். என்னை பற்றி எல்லாத்தையும் பெருமையாக சொல்லணுன்ட்டு அவருக்கு ஆசை. அப்போ நான் சிந்திக்க ஒரு நொடின்னு தமிழ் குவிஸ் பண்ணிகிட்ருக்கேன் தூர்தர்ஷனில். தெரியல, எங்கள் சொந்தக்காரர் ராம்ஜி இவர் தான் அந்த டிவியில் லேடிஸ் எல்லாம் வச்சு கிஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அது மாதிரி அப்படி ஆரம்பிச்சது அங்கேருந்து. அதுக்கப்புறம் ஐ கேம் டு சேட்டலைட் டிவி. சேட்டலைட் டிவிலையும் நிறையா வித்தியாசமான நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன். பயோடேட்டா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பண்ணி அதில் வந்து பல ஆவி அமுதா, அப்போ ரொம்ப பெரிய ஹிட். ஆமாம், ஆவிகளுடன் பேசும் அமுதா, யாகவா முனிவர், சிவசங்கர் பாபா, இவங்கெல்லாம் என்னுடைய ஷோவில் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினேன். அதில் வந்து ஒருத்தர் ஸ்ரீ சக்கரத்தோடைய 3D டைமென்ஷன் தான் பிரமிட் அப்படின்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருந்தார். அவர் இப்படி பல வித்தியாசமான பீப்புள். நம்புங்கள் நாராயணன் ஒருத்தர் பத்திரிகைகள்லாம் ஜோசி இருந்தார். அவர்கிட்ட வந்து த்ரோயிங் தி தாட்னு ஒரு அசாத்தியமான ஒரு டெக்னிக் உண்டு. இங்கே நம்ம ஸ்க்ரீனில் இங்கே உட்காந்துக்கிட்டு உங்களை இப்போ ஒரு ஃபோன் எடுத்து வீட்டுக்கு கூப்பிடுங்க பாரு. இங்கே ஒரு நம்பரை த்ரோ பண்ணால் அங்கேருந்து நம்ம ஒய்ஃப் ஃபோனில் சொல்லுவாங்க அது என்ன நம்பர்னு. ஒரு 14,243 ஒரு நம்பர் நம்மளை எழுத சொல்லுவார். அவங்க அங்கேருந்து அதை சொல்லுவாங்க. அப்போல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் கிடையாது. அது மாதிரி நிறைய பீப்புள் ஐ யூஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் ஷோட் தெம் ஆன் டிவி. அதுக்கப்புறம் ஐ டிட் அ வெரி பாப்புலர் ப்ரோக்ராம் கால் தாகம்ங்கிற ப்ரோக்ராம். என்னென்னா, ஒரு காமன் மேனால் சாதிக்க முடியாத, ஆசைப்பட்டு நடத்தி கொள்ள முடியாத விஷயங்களை நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் நடத்தி கொடுப்போம். கேள்விப்பட்டிருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஒரு பொண்ணு சொல்லுவா, எங்கிட்ட வீட்டில் மொத்தமே 3 சவரன் தான் இருக்குது, எனக்கு ஒரு 300 சவரன் நகையை போட்டு உஸ்மான் ரோட்டில் நடக்கணும் ஈவினிங் பீக் ஹவர்லன்னு. சரி வா அப்படின்ட்டு கட் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் லலிதா ஜுவல்லரியில்
அவங்கக்கிட்ட பேசி ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் அவளுக்கு நகை 300-350 சவரன் போட்டு வித் செக்யூரிட்டி அவளை கூட்டிகிட்டு போய் சிவாவிஷ்ணு கோயிலில் இறக்கி விட்டு கூட நாங்கள் 4 கேமரா செட்டப்பில் அவளை ஃபாலோ பண்ணி அவள் லலிதாஜர் வரைக்கும் நடந்து வருவாள். அது மாதிரி வேரியஸ் திங்ஸ். ஒருத்தன் சொல்லுவான், எனக்கு சிங்கப்பூரில் வந்து குப்பத்தை விட்டுனா பெரிய ஃபைன் போடுவாங்களாம், 10,000 ரூபா ஃபைனா. எனக்கு சிங்கப்பூரில் மெயின் ரோட்டில் போய் குப்பை கொட்டணும் அப்படின்பா. சரி வா ஏற்றின்னு போய் அவனை கூட்டின்னு போய் சிங்கப்பூரில் அவன் ஏர்போர்ட்டில் இறங்குறது உள்ளே வர்றது எல்லாத்தையும் ஷூட் பண்ணி அவன் ரோட்டில் கொண்டு போய் குப்பையை கொட்டுவான். குப்பையை கொட்டி முடித்தோடனே அந்த எபிசோட் முடிஞ்சிடும். டைட்டில்ஸ் நடுவில் ஒரு மாண்டாஜ் வரும், இது எப்படி நாங்கள் ஷூட் பண்ணோன்னு தெரியுமா அப்படின்னு. அவன் கார்லேருந்து குப்பையை கொட்டினோன்னு அடுத்த காரில் நான் ஓடி வந்து ரோட்டில் பெருக்கி எல்லாத்தையும் தலையில் அடிச்சுட்டு எல்லா குப்பையும் பொறுக்கி எடுத்துன்னு ஓடுவேன். அது மாதிரி தாகம்ல நிறைய எபிசோட்ஸ். நல்ல ரெஸ்பான்ஸ் ரொம்ப பிரமாத ரெஸ்பான்ஸ். ஒரு பொண்ணு, நான் இது வரைக்கும் 10,000 ரூபா தான் பார்த்துருக்கேன், எனக்கு 1 கோடி ரூபா பார்க்கணும் கேஷ் அப்படின்னு. ஸோ அப்போ இப்போ இருக்கிற ஐசிஐசிஐ பேங்க்குக்கு, அப்போ பேர் பேங்க் ஆஃப் பரோடா, அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு இடத்துல அந்த பொண்ணை உட்கார வச்சு அந்த பொண்ணை சுற்றி வீடு மாதிரி அடிக்கணும் 1 கோடி ரூபாயை. ஸோ அது மாதிரி யார் யாருக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் நாங்கள் நிறைவேற்றி வைக்கிற ஒரு ப்ரோக்ராம் தாகம்னு. அது ஒரு 70 எபிசோட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த டிவிலேருந்து அடுத்த ஸ்டெப் தான் அதுக்கப்புறம் இசை மழலை பஸ் ஃபைனல். அதாவது எல்லாரும் தேடிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன், வாட் இஸ் யுவர் கோல், நீ என்ன அச்சீவ் பண்ணணும்னு எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமாம். அந்த எல்லாவற்றுக்கும் எனக்கு கிடைத்த பதில் தான் இசை மழலைங்கிறது எனக்கு கடவுள் அளித்த ஒரு வரம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைகளை வைத்து மேடையில் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம். சின்ன குழந்தைகள் பாடுவாங்க. எப்போ பாடுவாங்க? ஸ்கூல் டே அன்றைக்கி பாடுவாங்க. கலராக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கற்றுக்காமத்துக்கான ஆடுவாங்க, பாடுவாங்க. அப்பா அம்மாலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுன்னா, ஐயோ எங்கள் வீட்டு குழந்தை பாருன்னு நம்ம போனோன்னா போட்டு காமிச்சு அறுத்துருவாங்க. நம்மள விட மாட்டாங்க. இருங்க இன்னும் ஒரு பாட்டு பாருங்க, இல்லை சார்னா இது மாதிரி டான்ஸ் ஒன்று வரும் பாருங்க அப்படின்னு உயிர் எடுத்துருவாங்க. அதை ப்ரொஃபஷனல் என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றினால் எப்படி இருக்கும் எனக்கு ஒரு ஸ்பார்க். ஆஃப்டர் பார்க்குற மாதிரியும் இருக்கணும், ப்ரொஃபஷனல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறத யோசிச்சு தடக்குன்னு ஒரு அதுக்கு முதல்ல பெற்றவங்களை சம்மதிக்க வைக்கிறதே ஒரு பெரிய எல்லாமே சார். அதாவது டோட்டல் புதுசு சார், இது யாருக்குமே தெரியாது. அதாவது வெரி டிஃபிகல்ட். யூ ஹாவ் டு கன்வின்ஸ் தி பேரண்ட், கன்வின்ஸ் தி ஸ்கூல். பள்ளிக்கூடமாக போனேன். சில ஸ்கூல்ஸில் கோஆப்ரேட் பண்ணாங்க, சில ஸ்கூல்ஸில் அதெல்லாம் படிப்புக்கிட்டு போய்ட்டு சார் நீங்கள் பாட்டாவது பண்ணாங்க, கிளம்புங்க சார்னாங்க. சம் ஆஃப் தெம் கோஆப்ரேட்டட். ஆடிஷன் பண்ணேன். 40-50 குழந்தைகள் பாட வச்சு அதுலேருந்து 3-4 பேர் செலக்ட் பண்ணி அவங்கள அப்புறம் கூட்டின்னு வந்து திருப்பி டியூன் டவுன் பண்ணி ஒரு 14 குழந்தைகள் சூஸ் பண்ணேன். அதுக்குள்ளே மார்ச் மாதம் வந்துடுச்சு எக்ஸாம். சரி நீங்களாம் எக்ஸாமுக்கு போங்க. எக்ஸாம் எப்போ முடிகிறதுன்னா April 12th அப்படின்னாங்க. 12th ஏப்ரல்லேருந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் டோட்டலாக நோ ஹாலிடே, யூ மஸ்ட் பி வித் மீ. நான் என்ன சொல்கிறேனோ அதான் கேட்கணும் அப்படின்னு எல்லார்ட்டையும் அஷூரன்ஸ் வாங்கிட்டு எக்ஸாம் எழுத சொல்லிட்டேன். 12 ஏப்ரல் அன்றைக்கி நான் ஒரு கல்யாண மண்டபம் பீகார் பவன் ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னா சிலாம் மேரிஸ் காலேஜ் பக்கத்தில் டாக்டர் அகர்வால் ஐ கிளினிக் இருக்கு இல்லையா, ஆமாம், அவங்களுடைய அசோசியேட்டட் பில்டிங். இங்கே கண் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களாம் அங்கே ரூம் இருக்குது, அங்கே தங்கிப்பாங்க. அங்கே பீகார் சாப்பாடு போவோம். அதே போல் இந்த பீகாரிக்காரங்க கல்யாணம் நடந்தாலும் அங்கே நடக்கும். அதை மற்றபடி அது காலியாக இருக்கும். அங்கே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ஒன்று உண்டு. அதை வந்து ஒரு மாதத்துக்கு வாடகைக்கு எடுத்துக்கணும். ரிஹர்சல் டெய்லி காத்தால ரிஹர்சல். தினம் முதல்ல வெறும் பாட்டு, அப்புறம் வித் ஆர்கெஸ்ட்ரா. தினம் சமயக்காரரை போட்டு காத்தால ஒரு மைல்டு டிஃபன், மத்தியானம் ஒரு சாப்பாடு. 4:30-5 மணிக்கு எல்லாரும் பேரண்ட்ஸ் வந்து வீடு கொடுத்துடுவாங்க. இது வந்து பண்ணிவிட்டு மே மாதம் 14ஆம் தேதி மியூசிக் அகாடமியில் தைரியமாக இனாகரேட் பண்ணேன். இதுக்கு அது வித்தியாசமாக பண்ணீங்களா சார்? இப்போ அவசரத்துக்கு வந்து நீங்கள் அந்த காதில் பஞ்சு அந்த மாதிரிலாம் கொடுத்து இது சொல்லவே இல்லை. சரி சரி. ஏன்னா ஐ ஹேவ் அ ப்ராடக்ட் விச் ஐ நோ either I will live or I'll die. See, one thing, when children are doing something, யாருமே தூன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம் இல்லையா? பட் நான் வந்து ஐ எம் பிளானிங் அட் அ பிக் லெவல். ஐ எம் ஸ்பெண்டிங் நார்மல் அமௌண்ட் ஆஃப் மணி. அவங்களுக்கு யூனிஃபார்ம், மியூசிக் அகாடமி வாடகை, அகாடமியில் காத்தால் ஒரு கிராண்ட் ரிஹர்சலுக்கு ஒரு மார்னிங் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஹால் வாடகை, அதுக்கு ஆடியோ லைட்டிங், இன்னும் இன்வைட் பண்ணி 1400 பேர் இன்விடேஷன். ஐ வாண்டட் மிஸ்டர் கமல்ஸ் யங்கர் டாட்டர் டு இனாகரேட். அக்ஷரா சின்ன குழந்தை, அவள் பாம்பேயில் இருந்தா. மை ஒய்ஃப் ஹேட் டு ஃப்ளை டு பாம்பே, பிரிங் அக்ஷரா ஃப்ரம் தேர். ஸோ கமல் அவர்களும் அக்ஷராவும் வந்து தான் இனாகரேட் பண்ணாங்க. ப்ளஸ் விஐபி க்ரௌடு எல்லாம் பண்ணி சரி அன்றைக்கி விட்டா இப்போ பெரிய லாஸு.
சரி பெருமையாக பண்ணோன்னு வீடியோ எடுத்து வச்சுக்கலான்னு நான் 5 கேமரா. அப்போ வந்து பீட்டா தான், டிஜி பீட்டா கூட வரல, பீட்டா தான். அப்போது பீட்டாவில் தான் ஷூட் பண்ண எல்லாத்தையும். அதிர்ஷ்டம் இப்போ முதல் பாட்டிலேயே தூக்கிச்சு. கிளாப்ஸ்னா அப்படி கிளாப்ஸ், எல்லாரும் அழுது குழந்தைங்க உருகிடுவாங்க எல்லாம், குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் உருகிடுவாங்கன்னா அப்படி உருகிடுவாங்க. அப்படி ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. பிகாஸ் அது வரைக்கும் யாருமே அப்படி குழந்தைகள் வந்து ப்ரொஃபஷனல் என்டர்டெயின்மெண்ட்டில் பாடி பார்த்ததில்லை. பல கலைஞர்கள் அதை உருவாக்கிட்டீங்களா சார்? 175 கலைஞர்கள், ப்ரொஃபஷனல் கலைஞர்கள் who are earning much bigger money than an engineer, doctor or any other professional. நாங்கள் எங்ககிட்டேருந்து உருவாயிருக்காங்க. அந்த 175 பேர் வந்து கர்நாடிக் வோக்கல், கர்நாடிக் வயலின், மிருதங்கம், கடம், கஞ்சிரா, மோர்சிங், ஃப்ளூட், கீபோர்ட், சாக்ஸஃபோன், சினிமா பாட்டு, சினிமா கம்போசர்ஸ், இவ்வளவும் சேர்ந்தவங்க 175லேருந்து 190 பேர் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆக்டிவாக பிஸியாக இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனி நேம்ஸ் பிகாஸ் ஒருத்தர் பேர் விட்டா இன்னொரு பேர் விட்டு போயிடும். அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ உங்கள் ஃபேமிலி பர்சன் தால கேட்குறேன், அனிருத் வந்து உங்கள் ட்ரூப்பில் இருந்தாரா? அனிருத் எங்கள் ட்ரூப்பில் இல்லை. ஏன்னா அவர் உங்களுடைய ஒரு வகையில் உங்களுக்கு கிராண்ட் சன், பட் he was not in my troop at all. அனிருத் வந்து he was in பத்மா சேஷாத்ரி. பத்மா சேஷாத்ரியில் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போயிருக்கும்போது அனிருத்துக்கு நானே ஒரு 5-6 ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். அனிருத்துக்கு அவ்வளோ நல்லா மியூசிக் தெரியுங்கிறதே எனக்கெல்லாம் தெரியாது. பட் அவர் ஜிங்கிள்லாம் போட ஆரம்பித்து முதல்ல 2-3 பாட்டு கம்போஸ் பண்ணும்போது ஐயோ இந்த பையன் எவ்வளோ டேலண்ட் இருக்கேன்னு. அனிருத் மேட் யூஸ் ஆஃப் இஸ் பிரேக். அதாவது இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்காருன்னா அவரோட உழைப்புலாம். he works very hard. இப்போ இளைஞர்களுக்குலாம் அவருடைய பாடல் ஒரு தேசிய கீதம் மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். ஆனால் கொஞ்சம் மூத்தவங்க வந்து இது ஒரே இறைச்சலாக இருக்குது. அதெல்லாம் டைம் சேஞ்ச் ஆக ஆக எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சார். பெல் பாட்டம் போட்டுப்போம், அப்புறம் டைட் ஆகிடும், அப்புறம் லேடிஸ்லாம் லெக்கிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த லெக்கிங்ஸ்லாம் நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், டெய்லர் கடையிலே போய் தச்சுப்பாங்கடா துணி எடுத்துன்னு போயின்னு. அது உள்ளே எப்படி உள்ளே போகிறது, இதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாது. பட் டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். நம்ம அதை வந்து சொல்லவே கூடாது. எனக்கு ஜி ராமநாதையர் பாட்டு பிடிக்கும் அப்படின்னா அதே லைஃப் லாங்காக கேட்டுட்டார். ஜி ராமநாதையர் வாஸ் எ பிரில்லியன்ட் ஜீனியஸ். அந்த காலகட்டத்தில் அவர் பண்ண மியூசிக் யாருமே பண்ணதில்லை. டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். ஜி ராமநாதையர் போனார், கேவி மகாதேவன் எம்எஸ்பி வந்தாங்க, எம்எஸ்பி போனார், அதுக்கப்புறம் இளையராஜா வந்தார், அப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்தார், வித்யாசாகர் வந்தார், அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ அனிருத் ட்ரெண்ட். இப்போ அனிருத் ட்ரெண்ட். நீங்கள் ராஜா சார் நிறைய ஆங்கரிங் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஆங்கரிங்லாம் பண்ணதில்லை, சில சமயம் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று ரொம்ப பாப்புலர் வந்து அந்த மாங்குயிலே பூங்குயிலே வந்து அது ரொம்ப யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இல்லை, அவர் வந்து இஸ் அ வெரி சீரியஸ் பர்சன். அவருக்கு இந்த விளையாட்டுத்தனமாக பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. இளையராஜா ஆஃப் 1970s என்னுடைய கல்யாணத்துக்கு அவர் தான் கச்சேரி. 1972 சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி பாப்புலர் பிரதர்ஸ்னு பேர். எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன், இளையராஜா, அவங்க கச்சேரி தான் எனக்கு அந்த காலகட்டத்தில் தெரியும். அப்போ தான் வந்து வி கேன் டேக் லிபர்ட்டிஸ். பிகாஸ் அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு பார்த்தா யாரும் பயப்பட மாட்டாங்க. தென் he became very serious person much later. அதனால் அதுக்கப்புறம்லாம் அவர்கிட்ட விளையாட்டெல்லாம் வச்சுக்க முடியாது. ஆரம்ப காலத்தில் நான் நிறையா கலடாலாம் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் கொஞ்சம் பண்ணேன். அப்போ அந்த ப்ரோக்ராமில் வந்து என்னை ஆங்கர் பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் நான் வந்து ஐ எம் குட் இன் ஹியூமர், எனக்கு அதனால சீரியஸாக வந்து சும்மா இந்த பாட்டு அந்த பாட்டுன்னு சொல்கிறது என்ன எதுக்கு சார் கூப்பிட்டீங்க, யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை உன்னை விட்டா நீயும் அமரும் பண்ணுற மாதிரி கூத்தடிச்சிருக்கேன். இல்லை கூத்தெல்லாம் அடிக்கலை, எனக்கும் வயசாகிடுச்சு, உங்களோட நான் 4 வயசு தான் கம்மி, கூத்தடிக்கலை, பட் எனக்குன்னு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஸ்கோப் கொடுங்க. ஓகே, சி ஐ எம் கம்மிங் தேர், நான் பாட்டுக்கு சீரியஸாக வந்துட்டு போகிறது என்ன இருக்குது இன்னொன்னே. சரி இப்போ தொலைஞ்சு போனார். பட் அது அவ்வளோ பெரிய வைரல் ஹிட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. அது ப்ரீ பிளான்டா இல்லை? ப்ரீலாம் கிடையாது. அவர் என்ன சொன்னாலும் பண்ணுவார் சார். அவர் சி இஸ் நாட் அ பர்சன் ஹூ ஹஸ் டு ரிவர்ஸ் ஃபார் எனிதிங். அதனால இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் சங்கீதம்ங்கிற விஷயத்தில் அவருக்கு ஒளிவு மரம்லாம் எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் கேட்கலாம் அவர்கிட்ட, தெரியுமா. அதை ஏதோ அலோவ் பண்ணார், அதை கேட்டதுனால ஒரு பெரிய புகழ் கிடச்சி. ஏன்னா அது ரொம்ப பெரிய வைரல் ஆயிடுச்சு. ஆமாம், ரொம்ப பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை கூப்பிடவே இல்லை, அது வேறு விஷயம், விடுங்க. நீங்கள் வந்து இளையராஜாவோட கங்கை அமரன் சாரோட ரொம்ப க்ளோஸ். ஆமாம், பிகாஸ் நாங்கள்லாம் ஒரே காலகட்டத்தில் முன்னுக்கு வரதுக்கு முயற்சி பண்ணவங்க. இளையராஜா வந்து சினிமாவில் அன்னக்கிளி கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் ரெடி பண்ணார். என்னுடைய பிரதர் டாக்டர் எஸ்வி ரமணனோட ஸ்டூடியோவில் ஒரு 10 பாட்டு ரெக்கார்ட் பண்ணார். அதெல்லாம் அமர் தான் எழுதினார் அந்த பாட்டெல்லாம். அந்த 10 பாட்டுக்கு நான் தான் ட்ரம்ஸ் வச்சேன் ரெக்கார்டிங்க்கு. அப்போ இருந்து எனக்கு அமர் ரொம்ப நல்லா தெரியும். அமரும் நானும் சேர்ந்து ஆங்கரிங் நிறையா பண்ணியிருக்கோம், வெளியிலலாம் பண்ணியிருக்கோம், மற்ற ஷோஸ் எல்லாம் ஆங்கர் பண்ணியிருக்கோம்.
அமர் நானும் ரொம்ப கலாட்டாலாம் பண்ணிப்போம். அமர் கோச்சிக்க மாட்டார், ரொம்ப ஸ்போர்ட்டிவ். அதனால் அவருக்கு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. ஒரு வாட்டி வந்தார் ஸ்டேஜுக்கு, எனக்கு ஒரு மாலையை போட்டார். மாலையை போட்டு பாக்கெட்லேருந்து காசு எடுத்து, ராம்ஜி நீங்கள் மாலைக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, அதில் இருந்தாங்க மீதி 20 ரூபா அப்படின்னு கொடுத்து இறங்கிட்டார். நான் வெயிட் பண்ணேன், இந்த ஆளை ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது சொன்னால் திருப்பி வந்து ரீபார்ட்டி பதிலுக்கு வந்து அடிச்சிடுவார்ட்டு அவர் இறங்கி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு திருப்பி அவர் கீழே போனதுக்கப்புறம், அம்மா நீங்கள் 20 ரூபா கொடுத்தீங்க என்ன, பின்னாடி அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, எனக்கு ஏற்கனவே போட்ட மாலையெல்லாம் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்களா பின்னாடி சொன்னீங்கிட்ட நிறையா மீதி தரணுமே அப்படின்னு. இது 2 பேரும் நாங்கள் நிறையா கலடாலாம் பண்ணிப்போம். அதில் ஒன்றும் வி ஹேவ் நோ இனிபிஷன்ஸ் அண்ட் இஸ் அ வெரி ஸ்போர்ட்டிவ் குட் ஹியூமன் பீயிங். கங்கைமன் வந்து இளையராஜோட நிழல் இல்லாமல் தனியாக இருந்தால் இன்னும் நிறைய பாடல்கள் அவரால் தந்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், இளையராஜாங்கிற ஒரு ஜீனியஸோட கூட இருக்கும்போது, ஏன்னா இவர் வந்து நீலவான உடையில் இருக்கலாம், பட் அதெல்லாம் சொல்ல முடியாது சார். நிழலில் இருக்கிறது, நிழலில் இல்லாதெல்லாம். ஏன்னா இவரும் வந்து பிரில்லியண்ட்டு, அவரும் பிரில்லியண்ட்டு, 2 பேரும் சேர்ந்து இருந்து நிறைய பண்ணியிருக்காங்க. தனியாக இருந்திருந்தா என்ன தெரியாது, அது தேவையே இல்லை. இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். பட் இளையராஜாங்கிறவரோட கொடையில் இருக்கிறதுல ஒன்றும் பெருமை குறைச்சல் கிடையாது. பெரிய பெருமையான விஷயம்தான், சந்தோஷமாக சொல்லிக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ அவர் மீட் பண்ணிக்கலாம் இளையராஜா பவதானி டெத்துக்கு அப்புறம் எதுவும்? இல்லை சார், அதுக்கு அப்புறம் பார்க்கல. அன்றைக்கி அவர் வந்து சென்னைக்கு வரவே இல்லையா. நான் ரிங் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் நேராக ஸ்ரீலங்காலேருந்து தேனிக்கு போயிட்டார். நான் பார்க்கல. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். நான் அடிக்கடியில் அவரை போய் எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு வேலை இல்லை. பட் என் குழந்தைங்க நிறைய பேர் அவரோட பாடின்னு இருக்காங்க. இசை மொழிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு சார்? நிறையா பண்ணியிருக்காரு. நிறைய பாடல்கள் அவருடைய பாடல்களில் குழந்தைங்க பாடியிருக்காங்க. இப்போ வந்து பல பசங்க என் ட்ரூப்பர்ஸ், இந்த பசங்க அவரோட ட்ரூப்பில் பர்மனெண்ட்டாக பாடிட்டு இருக்காங்க. இப்போ டிவியில் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் வந்ததுக்கப்புறம் இசை மொழி அந்த அளவுக்கு பழைய அளவுக்கு இதுவாக இல்லையா? இசை மழையே நான் மண்ணில் மைண்டப் பண்ணிட்டேன் சார். கொரோனா போது இட் பிகேம் வெரி டேஞ்சரஸ். சின்ன குழந்தைங்களோட நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஐ டோன்ட் டேக் தி பேரண்ட்ஸ், அப்பா அம்மாக்கள் கூட வரதில்லை, என்னோட தான் வராங்க குழந்தைங்க, இந்த நம்பி தான் அனுப்புவாங்க. அண்ட் ஐ ஹாவ் அ வெரி குட் ரேப்போ வித் சில்ட்ரன். அந்த கொரோனா பீரியட் ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு எனக்கே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர் டோல் மீ இட்ஸ் வெரி ரிஸ்கி பிகாஸ் ஐ ஹாவ் சம் ப்ரீதிங் இஷ்யூஸ். ப்ரீதிங் இஷ்யூஸ் அண்ட் கொரோனா 2 வில்லன்ஸ். அதனால் இந்த 3 டோஸ் போடுற வரைக்கும் இட் இஸ் பெட்டர் தட் யூ டோன்ட் ட்ராவல் அப்படின்னு. அண்டு குழந்தைங்களை கூட்டின்னு நான் கண்ட்ரியாக சுற்றிருக்கேன். ஐ பீன் டு ஆஃப்ரிக்கா, ஐ பீன் டு ஜப்பான், யாரும் போகாத ஊர்களுக்கெல்லாம் நாங்கள் போய் கச்சேரி பண்ணியிருக்கோம். அண்டு ட்ராவலிங் குறைச்சிக்கோன்னு சொன்னாங்க. அந்த கொரோனா பீரியடில் ஒரு பிரேக் விட்டேன். அந்த செட் ஆஃப் குழந்தைங்கள்லாம் வளர்ந்துடுச்சு. கொரோனா முடிஞ்சு எல்லோரும் டோசேஜ் போட்டு நார்மல் ஆகிறதுக்குள்ள ஐ ஹேட் டு ஃபைண்ட் அ கம்ப்ளீட் நியூ செட் ஆஃப் சில்ட்ரன். நான் அதை பர்சூ பண்ணல. ஐ எம் டூயிங் ஒன்லி கர்நாடிக் மியூசிக். ஃபிலிம் மியூசிக்கு அதோட அப்படியே வைண்டப் பண்ணிட்டேன். ஐ டென்ட் டூ கர்நாடிக். மாத்திரம் இன்னமும் ஐ ஃபைண்ட் சம் குட் டேலண்ட். ஐ எம் புட்டிங் தெம் ஆன் யூடியூப் அண்ட் ட்ரைங் டு ப்ரமோட் தெம். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வேற ஏதாவது புதுசாக ஒரு ட்ரெண்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. டிஸ்கோ தேல் ஆரம்பிச்சு, அவசரம், அப்புறம் இசை மழலை, ஒவ்வொன்றா ஆரம்பிச்சே இருக்கீங்க. அடுத்த பிளான் என்ன சார் உங்களுக்கு? இன்னுமே பிளான்லாம் கிடையாது. இந்த கர்நாடிக் மியூசிக் சார், பட் எதுவுமே பிளான் பண்ணி வந்ததில்லை. அதாவது அப்பப்போ ஏதாவது வரும். யூனோ, மேபி சம்திங் வில் கம், மேபி சம்திங் won't come. But I am not sure I will venture into, because the world has changed. நமக்கும் வந்து we are not getting younger இல்லையா. அதனால் இன்னுமே வந்து புதுசாக வந்து நம்ம பிளான் பண்ணால் வேறு யாருக்காவது ஐடியா கொடுத்து நீங்கள் பண்ணுங்கப்பான்னு சொல்லாமே ஒழிய ஐ டோன்ட் திங்க் ஐ வில் டூ எனிதிங் நியூ எனிமோர். இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவங்களை பற்றியும் உங்கள் இசைமலை குழுவை பற்றி நீங்கள் பல விஷயங்கள் பேசுனீங்க சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.